ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம illustration 7 8 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ illustration 7ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an individual deposited rupees 1 lakh or வந்து rate of interest 12%. How could he receive after 20 years? அப்போ நான் ப்ரெசென்ட்ல வந்து 1 lakh வந்து டெபாசிட் பண்ணுறேன். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எங்கிட்ட எவ்வளோ இருக்கும், அதாவது ஃபியூச்சரில் எனக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ சிங்கிள் கேஷ் ஃப்ளோ தான். இப்போ ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலா, ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரெசென்ட் வேல்யூ பிராக்கெட்ல 1 plus or பவர்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே 1 lakh 1 plus r எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12%. இப்போ 12 divided 100 போட்டிங்கன்னா 0.12 plus 1 போட்டிங்கன்னா 1.12 ஆயிரும். இப்போ 1.12 எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க 20 இயர்ஸ். அப்போ நம்மளுக்கு மேலே 21 வரணுமா, 21. இப்போ 9.646, இப்போ 9.646 9.646 இன்ட்டு எவ்வளோ ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க 1 lakh. இப்போ 1 lakhல மல்டிப்ளை பண்ணால் 9,64,600 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் illustration 8 பார்க்கலாம். illustration 8 என்ன கொடுத்துருக்காங்க, டெபாசிட் பண்ணுறாங்கன்னா ₹20,000 இன் ரெக்கரிங் பேங்க் டெபாசிட். ரெக்கரிங்னா அடிக்கடி, மேபி மந்த் டெபாசிட் பண்ணுறதா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9%. என் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 years. ஹவு மச் அமௌண்ட் வில் கெட் அட் எண்ட் ஆஃப் த 5 years. அப்போ எண்ட் ஆஃப் த 50 year நம்மளுக்கு எங்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது வந்து ஆன்யூட்டி, ஏன்னா ரெக்கரிங். இப்போ அடிக்கடி அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 20,000 நான் இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெக்கரிங் பேங்க் டெபாசிட்ல போட்டுட்டே வரேன். இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 5 years. இப்போ 5 years முடிய எங்கிட்ட எவ்வளோ இருக்கும். அப்போ ஃபியூச்சர் வேல்யூ ஆன்யூட்டி கேட்குறாங்க. இப்போ ஃபியூச்சர் வேல்யூ ஆன்யூட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வேல்யூ ஆன்யூட்டி ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் 1 plus or பவர்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் minus 1 divided rate of interest. இப்போ ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் 20,000. இப்போ 1 plus ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9%. இப்போ 9 divided 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 divided 100 போட்டிங்கன்னா 0.09 plus 1 போட்டிங்கன்னா 1.09. எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருவாங்க 5 years. இப்போ நம்மளுக்கு 1.0.09 இங்கே எவ்வளோ வரணும், எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருவாங்க 5 years. அப்போ 6 வரணும். 6 பார்த்தீங்கன்னா 1.538ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1.539 எடுப்போம். இப்போ 1.539 minus 1 divided திரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக வருது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 9%. இப்போ 9% பார்த்தீங்கன்னா 5.988 வருது. இப்போ நம்ம அப்ராக்சிமேட்ல 5.989 எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் 20,000. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,19,780 வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 1,19,694. ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாக போட்டிருப்பாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ 1.09 இப்போ எவ்வளோ டைம்ஸ் 5 years. அப்போ நம்மளுக்கு இங்கே மேலே 6 வரணும். 6 வந்துட்டு டேரெக்டாக -1 டிவைடட் டேரெக்டாக டிவைட் பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை டேரெக்டாக பண்ணிட்டாங்க 20,000. இப்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு புக் ஆன்சர் வரும் 1,19,694. ஸோ நீங்கள் எப்படி வேணால் டேரெக்டாக போட்டாலும் ஓகே தான், இல்லை நான் வந்து 3 digit எடுத்தே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். illustration 7 8 ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்ஸ் வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டெலிகிராமில் PDF கூட போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.